வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். அதாவது வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. இந்தியா ஃபுல்லா டோட்டலா 46,617 வேகன்சிஸ் வந்து இப்போ புதுசா அப்டேட் ஆயிருச்சு. ஓகே, இதுல தமிழ்நாட்டுக்கான வேகன்சியும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. தமிழ்நாட்டுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1526 வேகன்சி வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் எவ்வளவு வேகன்சி தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கட் ஆஃப் கம்மி ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஓகே, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அது வந்து இதுக்கு முன்னால இருந்த வேகன்சிக்கு கொடுத்துருந்தேன். இப்போ கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆனனால கட் ஆஃப் கண்டிப்பா கம்மி ஆகும். ஸோ அது எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு நம்ம கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியதும் பார்க்க போறோம். அடுத்ததா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கறதான். ஸோ ரிசல்ட் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிசிக்கல் டெஸ்ட் எப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால கட் ஆஃப் கம்மியானால புதுசா நிறைய பேருக்கு வந்து இதுல சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி. டோட்டலா இந்தியா ஃபுல்லா மேலுக்கு வந்து 41,467 வேகன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 5,150 வேகன்சியும், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 46,617 வேகன்சிஸும் இருக்குது. ஓகே, இப்போ இதுல வந்து எஸ்எஸ்எஃப் அதுக்கப்புறம் என்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல் வேகன்சி, இதுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்காது. ஸோ அது எவ்வளவு அப்படிங்கறது வந்து நீங்க பாத்துக்கலாம். என்சிபிக்கு வந்து வேகன்சி இல்ல. எஸ்எஸ்எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 222 வேகன்சி மேலுக்கும் 296 வேகன்சி வந்து ஃபீமேலுக்கும் இருக்குது. ஸோ மற்ற ஃபோர்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மேல் ஃபீமேலுக்கு ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது தான். நீங்க கேரளாவோ இல்லைன்னா கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி வேற ஸ்டேட்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கிறேன். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். உங்களோட ஸ்டேட்டுக்கு உங்களோட கேட்டகரிக்கு உங்களுக்கு தேவையான கோர்ஸுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை வந்து வச்சுக்கோங்க. நீங்களே கொஞ்சம் பொறுமையா கூட பாத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ டோட்டல் வேகன்சி எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பிஎஸ்எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 352, சிஎஸ்எஃப்க்கு 366, சிஆர்பிஎஃப்க்கு 301, எஸ்எஸ்பிக்கு 71, ஐடிபிபிக்கு 171, அஸ்ஸாம் ரைபிள்ஸ்க்கு 84. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல மேலுக்கு மட்டும் 1345 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுல வந்து யூஆருக்கு 503, இடபிள்யூஎஸ்க்கு 293, ஓபிசிக்கு 314, எஸ்டிக்கு 12, எஸ்சிக்கு 223 இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலேயே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அடுத்த எஸ்எஸ்சிஜிடி வர்றதுனால வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வேகன்சி வந்து இவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அடுத்த ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பா வரும். அது வராது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் வரும். ஆனா அதுல கண்டிப்பா நம்ம அதிகமான வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்பதான் ரொம்ப அதிகமான ஒரு வேகன்சிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு 40,000 50,000 அப்படிங்கிறது வந்து சான்ஸ் கம்மி தான். அதனால நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்லயே செலக்ட் ஆகி போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்கேன். பிஎஸ்எஃப் வந்து 65, சிஐஎஸ்எஃப்க்கு 67, சிஆர்பிஎஃப்க்கு 5, எஸ்எஸ்பிக்கு 8, ஐடிபிபில 34, அஸ்ஸாம் ரைபிள்ஸ்ல 2. ஸோ டோட்டலா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 181 வேகன்சிஸ் இருக்குது. இதுல யூஆருக்கு 67, இடபிள்யூஎஸ்க்கு 38, ஓபிசிக்கு 40, எஸ்டிக்கு எந்த வேகன்சியும் இல்லை, எஸ்சிக்கு வந்து 36 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இப்போ எஸ்டி கேண்டிடேட் யாரும் இருந்தீங்க ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா அவங்க வந்து இந்த யூஆர்ல இருக்கக்கூடிய இந்த 67 வேகன்சிக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஆனா என்ன கண்டிஷன்னா யூஆருக்கு இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் இருக்கணும், யூஆருக்கு இருக்கக்கூடிய ஹைட் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க இந்த 67 வேகன்சிக்காக கம்பீட் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கட் ஆஃப் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மேலுக்கு பார்க்கலாம், அடுத்த ஃபீமேலுக்கு பார்க்கலாம். இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் எந்த அனாலிசிஸும் பண்ணல. ஓகே, இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எந்த கால்குலேஷனுமே பண்ணல. நீங்க கொடுத்திருந்த அந்த சர்வே எதையுமே நான் வந்து அனாலிசிஸ் பண்ணல. ஓகே, நான் எதை வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்திருந்த வேகன்சியும் கிட்டத்தட்ட இவ்வளவுதான். இதே மாதிரி தான் லாஸ்ட் இயரும் வேகன்சி இருந்துச்சு. இதே சிலபஸ்ல தான் நடந்துச்சு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து இருந்த அந்த நெகட்டிவ் மார்க்குக்கும் இப்ப இருந்த நெகட்டிவ் மார்க்குக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அடுத்ததா தமிழ்ல வந்து இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு ஃபேக்டர் தான். இந்த ரெண்டு காரணத்தினால கொஞ்சம் வேணா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம். ரொம்ப அதிகமாலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ கொஞ்சம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை விட ஒரு 3ல இருந்து 5 மார்க் வரைக்கும் அதிகமா போகலாம். ஓகே, நான் எந்த கால்குலேஷனும் பண்ணல. டைரக்டா நான் இதுல கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் இருந்த கட் ஆஃப் தான். போன வருஷம் பிசிக்கலுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்களோ அதை அப்படியே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 ஃபேக்டர் இருக்கிறனால ஒரு 3ல இருந்து 5 மார்க் அதிகமாகலாம்.
பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல ரா மார்க் எடுத்திருந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன்ல 4-5 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதை நீங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு எடுக்காம ஒரு சேஃப் ஸ்கோர்னு எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து மார்க் இன்க்ரீஸும் ஆகும், ஒரு சிலருக்கு டிக்ரீஸும் ஆகும். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அது ரிசல்ட் வர்றப்பதான் தெரியும். பட் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே. ஒரு சிலர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்சி கேண்டிடேட்னா 41 மார்க் எடுத்தவங்க கண்டிப்பா ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஸோ அது எந்த ஷிப்ட்ல இருக்கிறவங்க ஆவீங்க அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஆகலாம், ஒரு சிலர் ஆகாமலும் போகலாம். அதனால நம்ம வந்து இப்போதைக்கு இது சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மார்க்குக்கு மேல உங்களுக்கு ரா ஸ்கோர் வந்திருக்குது, ஆன்சர் கீ செக் பண்றப்ப இந்த மார்க்குக்கு மேல உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. இதை விட 5 மார்க்குக்கு மேல அதிகமா இருந்தீங்கன்னா 100% சான்ஸ் இருக்குது. ஓகே, இதே லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒருவேளை ரிசல்ட் வர்றப்ப நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மார்க்குக்கு மேல உங்களுக்கு ஸ்கோர் இருக்குது அப்படின்னா நீங்க பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ யூஆருக்கு வந்து 50 மார்க்குக்கு மேல இருந்தா சான்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு 48க்கு மேல இருந்தா வாய்ப்பு இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 40க்கு மேல, எஸ்சிக்கு 41க்கு மேல, எஸ்டிக்கு 39க்கு மேல இருக்குது அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து யூஆருக்கு 48க்கு மேல, ஓபிசிக்கு 40க்கு மேல, இடபிள்யூஎஸ்க்கு 45க்கு மேல, எஸ்சிக்கு 32க்கு மேல இருந்தா வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு வந்து வேகன்சி கிடையாது அப்படின்னா நான் வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த மார்க்குக்கு மேல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணாலும் டைம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப நான் வந்து இதுக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு மூணு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது. ஒன்னு எஸ்எஸ்ஜிடிக்கான ரிசல்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் போன மாசமே வர வேண்டியது இன்னும் வரல. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன், அது இப்போ 11ஆம் தேதி வந்திருக்கணும், அதுவும் வரல. ஸோ இந்த 3 ப்ராசஸ் வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க. எலெக்ஷன் டியூட்டி போனனால அந்த 3மே வந்து ரொம்ப நாளா பெண்டிங்ல வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ எதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இவங்க இந்த ஜிடிக்கான வேகன்சியை அப்டேட் பண்றாங்க அப்படின்னா அப்போ ஜிடிக்கான ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பா அவங்க வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதோட ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு தான் இனிமேல் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ ரிசல்ட் வந்து இந்த வாரமே கூட வரலாம், இல்லைன்னா அடுத்த வாரம் வரலாம். எப்படி பார்த்தாலும் ஜூன் மந்த்ல ரிசல்ட் வந்துடும். ஓகே, ஜூனை தாண்டி போறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜூன் எண்டுக்குள்ள ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பிசிக்கல் வந்து அப்போ அடுத்த ஒரு 15 நாள்ல கூட அவங்களால கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ ஜூன் 20ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதியில இருந்து கூட அவங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இதுக்கு முன்னால இருந்த அந்த ஸ்டேட்டஸ் படி பார்த்தா அப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து RFID மூலமா பிசிக்கல் கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்ப கண்டக்ட் பண்ண போறது ITBP. இது வரைக்கும் CRPF பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ITBP புதுசா பண்ண போறாங்க. அதுவும் அவங்களே 100% பண்ண போறது கிடையாது, வெளியில இருந்து இன்னொரு ஏஜென்சி மூலமா தான் அதை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா RFID CCTV கேமரா அதெல்லாம் வச்சு பண்றதுனால இன்னொரு வெளியில இருக்கக்கூடிய ஏஜென்சியை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த அப்பாயின்மெண்ட் இன்னும் நடக்கல, யாரு அதை கண்டக்ட் பண்ண போறா அப்படிங்கறதையும் இன்னும் அவங்க வந்து டிசைட் பண்ணல. அது டிசைட் ஆகணும். டிசைட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா டைம் தேவைப்படும். ஒரு ஏஜென்சி அவங்க ரெடியா இருந்தாலுமே இவ்வளவு பெரிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிசிக்கலை வந்து அவங்க டக்குன்னு பண்ண முடியாது. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். எல்லாத்துக்கும் அவங்களும் ரெடி ஆகணும், அதுக்கான மேன் பவர் எல்லாமே அவங்க கிட்டயுமே இருக்கணும். ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பா அதுக்கு மினிமம் ஒரு 2 மாசமாவது அவங்க டைம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா பண்ணாலும் 2 மாசமாவது டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா ஜூலைல பிசிக்கல் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆகஸ்ட்ல இருக்கிறதுக்குமே சான்ஸ் கம்மி தான். ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வேணா ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆகஸ்ட் எண்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 2 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது. இப்பதான் எனக்கு வந்து சான்ஸ் இருக்குங்கிறது தெரியுது. நான் மார்க் கம்மியா எடுத்திருந்ததுனால பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ணாம இருந்தேன், ஆனா இப்போ வந்து எனக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னமும் 2 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது. அதனால நீங்க வந்து 100% என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து இதுல செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்ல பிசிக்கல் இருக்கிறதுக்கு சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதுக்கு முன்னால பிசிக்கல் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை பழைய மாதிரி CRPF கண்டக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா வேணா சீக்கிரமே வரலாம். ஆனா ITBP RFID மூலமா தான் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆகஸ்ட்டை தாண்டி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னது. ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் டேட்ஸா இருக்கட்டும். ஸோ இது வந்து கண்டிப்பா 100% இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்ப கண்டிப்பா இதை நிறைய பேர் சொல்லுவீங்க, இப்ப ஜூன் முடிய போகுது, இன்னும் ரிசல்ட் வரல, நீங்க சொன்னீங்களே எதனால வரல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப யாரும் கொஸ்டின் கேட்க வேண்டாம். ஓகே, ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு என்ன மாதிரி தோணுதோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.